கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றால் இயேசு பிரபு உனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், உன் பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்க, உனக்கு நித்திய ஜீவன் அருள, உன்னை பரலோக ராஜ்யத்தின் வாரிசாக ஆக்க. அவர் சிறிது காலத்தில் அவர் தன் மகிமையை விட்டுவிட்டு மனித உருவில் பிறந்தார். அவர் தன்னைத்தானே வெறுமையாக ஆக்கிக் கொண்டார். அவர் எவ்வளவு அதிகமாக நேசித்தார்! உன்னையும் என்னையும் உயிரைப் போல் நேசித்தார். உன் பாவங்களையெல்லாம் தன் இரத்தத்தால் கழுவி தூயவராக என்னை ஆக்கினார். அவர் செய்த பலியை நினைத்தால் நம் இதயம் நன்றியுடன் நிரம்புகிறது. தேவன் உலகத்தை எவ்வளவு நேசித்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தன் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி அவன் மீது நம்பிக்கை வைக்கும் எவரும் அழிவடையாமல் இருக்கச் செய்தார். அவனுக்கு நித்திய ஜீவனை வழங்க தேவன் விரும்பினார் என்பதை பாருங்கள். பாவத்தால் வரும் கூலி மரணம், பாவத்தால் நரகம், பாவத்தால் அணையாத நெருப்பு, சாகாத புழு, நித்திய நாசம் அனுபவிக்க வேண்டும். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நம்முடைய இடத்துல இயேசு பிரபு தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டார். நம்முடைய மதிப்பு எவ்வளவு என்றால், நம்முடைய விலை எது என்றால், அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஒரு கிறிஸ்தவரின் மதிப்பு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். அந்த அளவுக்கு உனக்கும் எனக்கும் மதிப்பு உள்ளது. அந்த அளவுக்கு அவர் நம்மை நேசித்தார். அதனால் இந்த ரட்சிப்பு ஆனந்தத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்று நம் ஆலயம் மகிழ்ச்சியடைய வேண்டியது, மேலும் பெருமை கொள்ளத் தகுந்தது. இந்த ரட்சிப்பு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு அளித்ததற்காக மனமார்ந்த நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்து பாட வேண்டும். நம் இதயம் நன்றியுடன் இருக்க வேண்டும். இந்த மகத்தான ரட்சிப்புக்கு, இயேசு உனக்காக அளித்த இந்த ரட்சிப்புக்கு நீ எப்போதும் நன்றி கூற வேண்டும். உனக்கும் எனக்கும் அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் துன்பம் அனுபவித்தார். தன் சொந்தத்தை விட்டு தந்து நம்மை தன் சொத்தாக ஆக்கிக் கொண்டார் என்றால் அதைவிட பெரிய ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் வேறென்ன இருக்க முடியும்?